நாளிலே கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவர் வாழ்வில் ஆண்டவர் தமது சமாதானத்தை ஊற்றப் போகிறார். காலமே நீ எழுந்து கடவுளை தூதி நந்து கால தாமதம் நந்தந்து என் மனமே. எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் குடும்பமாக வரவேற்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் நமக்காக உயிரை கொடுத்த ஆண்டவருடைய மகா பெரிய செயலை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், ஒருவன் தன்னுடைய சிநேகிதனுக்காக உயிரை கொடுக்கலாம், ஆனால் தன்னுடைய சத்துருக்களுக்காக உயிரை கொடுப்பது தான் மிக பெரிய ஒரு செயல். அதுதான் ஆண்டவர் இயேசு செய்தார். நமக்காக நமது உயிரை கொடுத்தார். அதுவும் நம்ம அவருக்கு விரோதமாக இருந்தோம், அவருக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்டு இருந்தோம். ஆனால் நமக்காக உயிரை கொடுத்து நம்மை வாழ வைக்கும்படி இயேசு இந்த உலகத்தில் வந்தார். கடவுள் இந்த உலகத்தில் வந்தார். இயேசு கடவுள், சர்வ வல்லவர், பாவம் அறியாதவர், பரிசுத்தம் உள்ளவர், உத்தமர். அவர் நமக்காக வந்தார். அதனால்தான் இன்றைக்கு அவர் நமக்காக உயிரை கொடுத்த அந்த பெரிய செயலை நாம் நினைவு கூறும்படியாக புனித வெள்ளியாக இந்த நாளை நாம் நினைவு கூறுகிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக. ஐயா உமது சேத்தம் ஆகிடவே வேணும், மெய்யாயனது சேத்தம் வெகு மோசமே காணும். ஐயா உமது சேத்தம் ஆகிடவே வேணும், மெய்யாயனது சேத்தம் வெகு மோசமே காணும். ஆடு போல் வழி தப்பி அவனவன் வழியோப்பி கேடடைந்தோர் பாவத்தை கிறிஸ்து மேல் சுமத்தீனி. கிறிஸ்து மேல் சுமத்தீனி. ஐயா உமது சேத்தம் ஆகிடவே வேணும். நாம் கூட குடும்பமாக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கும்படியாக வந்திருக்கிறோம். அவருக்கு நன்றி சொல்லும்படி வந்திருக்கிறோம். இப்போ அதை குறித்து வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். ரோமர் 8:34-37 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். இந்த இடத்துல
ஒரு அருமையான காரியத்தை பவுல் சொல்கிறார். கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர். கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது அவர் கடவுள், அவர் ஜீவனோடு இருக்கிறார், அவர் வல்லவர், மகிமையானவர் என்று தான் நாம் நினைக்கிறோம், என்று தான் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த இடத்திலே பக்தன் சொல்லுகிறார், கிறிஸ்துவே மரித்தவர். He is the one who died. He is the one who died. ஒரு பெரிய ஆளை பார்க்கும்போது அவருக்கு குறைவே இல்லை, அவருக்கு பலவீனமே கிடையாது, அவருக்கு யாரும் அவரை பற்றி குறை சொல்ல முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டவரை பற்றி, இயேசுவை பற்றி எழுதியிருக்கிறது என்னன்னா, அவர் மரித்தவர். அவர் மரித்தவர். வீக்னஸ். எதுக்காக அவர் மரித்தவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது? Why has he died? அதற்கு தான் ரோமர் 6:8 பதில் சொல்கிறது. அந்த வசனத்திலே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். அவர் மரித்தவர். அதனால நாமும் அவரோட மரித்தால், அவர் எப்படி மரித்த பிறகு எழும்பினாரோ நாமும் எழும்ப முடியும். இந்த உலகத்தை பார்க்கும்போது அது மரணத்தை கொண்டு வருகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த உலகத்தில் பெரிய லிஸ்ட்டு இப்போ வாஸ்தம். உயர்வு, தாழ்வு, இன்னும் துன்பம், இழப்பு, பசி, நிர்வாணம் எல்லாம் உலகத்தில் இருக்குது. இதெல்லாம் நம்மை மரணத்திற்கு ஏதுவாக கொண்டு செல்கிறது. ஆனால் இயேசு அந்த மரணத்தின் வழியாக கடந்து சென்றார், நம்மை உயிரோடு எழுப்பும்படியாக, நம்மை வாழ வைக்கும்படியாக. அதனால் நம்ம எப்படி வாழ முடியுமா? கிறிஸ்துவுக்குள் நாம் மரிக்கும் பொழுது நம்ம உயிரோட வாழ முடியும். அதுக்கு தான் ஏசாயா முன்னால் போய் மரணத்தின் வழியாக போய் உயிரோடு எழும்பிட்டார். நாமும் கிறிஸ்துவுக்காக மரிக்க வேணுமா? அப்போ நாமும் கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்துவினால் உயிரோடு எழும்புவோம். இந்த உலகத்தில் உயிரோடு இருப்போம், உயிரோடு வாழ்வோம், உயிரோடு நம்ம ஜெயிப்போம். அந்த நம்பிக்கை தான் இந்த புனித வெள்ளி அன்று இயேசு நமக்கு கொடுக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கும் உங்கள் பிரச்சனைகள் உங்களை கொல்லுவதில்லை, உங்களை அழிப்பதில்லை, உங்களை வேதனைப்படுத்துவதில்லை, உங்களை வாழ வைக்கும். ஏனென்றால் நீங்கள் வாழ வைக்க இயேசு ஒரு வழியை திறந்திருக்கிறார். மரணத்தின் வழியாக கடந்து சென்று ஜீவனோடு எழும்பி இருக்கிறார், உங்களை வாழ வைப்பார். அந்த நம்பிக்கையோடு தான் இன்றைக்கு ஆண்டவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம். நம்ம முதலாவது, ஆண்டவரை எனக்காக மரித்ததற்காக நன்றி, நன்றி, என் மரணத்தை வெல்லும்படி எனக்கு வழி செஞ்சிட்டீரே, எமக்கு நன்றி, நன்றி என்று சொல்லுவோம். அப்படி நாம் சொல்லும் பொழுது அவருடைய ஜீவன், அவர் உயிரோடு இருக்கும் ஜீவன் நமக்குள் இப்பொழுது இறங்கும். அதான் இயேசுவானவர் சொல்லுகிறார், திருடனுடைய வேலை திருடுறது, கொல்றது, அழிக்கிறது. ஆனால் இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு நீங்கள் வாழ்ந்திருக்கும்படியாக, பரிபூர்ண ஜீவனை கொடுக்கும்படியாகவே வந்தார். ஆகையினாலே இந்த நிகழ்ச்சியிலே கர்த்தர் உங்களுக்கு உயிர்த்தெழுதலின் ஜீவனை கட்டாயம் கொடுப்பார் என்று நம்பி இருக்கிறோம். சாம், உன் வாழ்க்கையிலையும் பல மரணத்துக்குரிய, அதாவது மரணம்னா உயிர் போகிற நிலைமை இல்லை, ஆனால் உயிர் போகிறது போல இருக்கும் அனுபவங்கள் நிறைய வந்திருக்கக்கூடும். ஆனால் அதுலேருந்து உயிர்ப்பிக்கப்பட ஆண்டவர் உதவி செஞ்சிருப்பார். அதை பற்றி சொல்கிறியா? நான் சின்ன வயசுலேருந்தே கற்றுக்கொண்ட ஒரு காரியம், விசேஷமாக தாத்தா கிட்ட இருந்தோம், உங்ககிட்ட இருந்தோம், நீங்கள் அடிக்கடி சொல்வதும் உண்டு, அதை வாழ்க்கையில் நடந்து காமிச்சதும் உண்டு. ஸோ பெருமை நாவிலேருந்து நம்ம எப்படி அதை மேற்கொண்டு நம்ம தாழ்ந்து இருக்கணுன்றதை நான் கற்றுக்கிட்டேன். அது எனக்குள்ளே அப்படியே விட்டு என்னை அதை வளர செஞ்சுருந்தா ஒருவேளை நான் மரணத்தை என் வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கக்கூடும். அதை நான் அப்படியே விட்டுட்டேன்னா அழிவுக்கு நான் சென்றிருக்கலாம். ஆனால் நீங்கள் திருப்பி ரெண்டு பேரும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், மெசேஜில் கூட மீண்டும் சொல்லும் ஒரு காரியம், வாழ்க்கையில் நடந்து காட்டின ஒரு காரியம், தாழ்ந்த மனப்பான்மை எல்லா நேரத்திலும் இருக்க வேண்டும் என்று. ஆண்டவர் உயர்த்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார், நமக்கு நல்ல
காரியங்களை கொடுப்பார். இதெல்லாம் வரும்பொழுது நாம் அந்த நேரத்தில் கூட தாழ்ந்து இருக்கணும், தாழ்மையாக இருக்கணும். பெருமைனாவே நமக்குள்ளே வளர விட்டுறக்கூடாது. நான் தான் இதை பண்ணிட்டேன், நான் தான் இதை செஞ்சிட்டேன் அப்படின்னு. அது மாதிரி ஏதாவது ஒரு பாதிப்பு உனக்கு வந்துதான்? நான் பெருமைப்பட நிறைய சான்சஸ் இருந்திருக்கு. ஆண்டவர் எல்லாரும் சொல்லும் பொழுது, நீ இவ்வளோ நல்லா பாடுறியே, இவ்வளோ நல்லா ஊழியம் செய்கிறியே, இவ்வளோ பயங்கர அனாயிண்டிங் இருக்கே. அந்த அனாயிண்டிங் ஒன்றும் எனக்குள்ளே நான் உருவாக்குனது கிடையாது. I don't think I'm even worth the anointing. ஏன்னா நீ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டதே கிடையாது. நிறைய பேருக்கு கஷ்டப்படும் போது அவங்க தங்களை தாழ்த்துகிறார்கள். ஆனால் உனக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். எத்தனையோ லட்சம் மக்கள் உன்னை நேசிக்க செஞ்சிருக்கிறாரு. அந்த நிலைமையில ஈஸியாக பெருமை வந்துடும். ஐ எம் அ கிரேட் மேன், என்ன ஸ்னாப் பண்ணால் எல்லாம் நடக்குது அப்படின்ற பெருமை வரக்கூடும். ஆனால் எப்படி அந்த ஆண்டவருக்கு முன்பதாக தாழ்மையோடு நடந்து கொள்வதற்கு, ஜனங்க முன்னால் தாழ்மையோடு நடந்து கொள்வதற்கு உனக்கு ஒரு பக்குவம் வந்தது? அதுவும் தாத்தா நிறைய தடவை சொல்லியிருக்காங்க, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. எந்த காரியம் ஆண்டவர் கொடுக்கும் பொழுதும், ஆண்டவர் உங்களுக்கு செய்யும் பொழுதும், இல்லை உனக்கு வாழ்க்கையில் நன்மையான காரியம் நடக்குதுன்னு உனக்கு முன்னாடி தெரியுது, ஒரு ஆசீர்வாதத்தை நீ பெற, அந்த நேரத்தில் நீ என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு மகிமை செலுத்தணும். எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் கிவ் ஹிம் தேங்க்ஸ், கிவ் ஹிம் க்ளோரி. அப்போது நம்ம மைண்டை நம்ம உலாவ விடாமல் பத்திரமாக பாதுகாத்து யார் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தான்னு ரெக்கக்னைஸ் அந்த கம்ப்ளீட் ஃபோக்கஸ் ஆண்டவர் மேலே நம்ம வைக்க அது உதவி செய்யும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அவரை நம்ம உயர்த்துகிறோம், நம்மை தாழ்மையாக வைத்து கொள்ளுகிறோம். ஸோ அப்படி ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்லையும் நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது we are lifting God and recognizing that He is in control, He is the one who does this. பெருமை எப்போது வந்திருக்குதா உனக்கு? அது ஏதாவது அஃபெக்ட் பண்ணியிருக்கா? ஸ்வீட்டியை கேட்டால் சொல்லுவான். வந்திருக்க கூடும், பட் எனக்கு கிளியராக. பட் யூ ஹவ் கான் த்ரூ இட். ஆமாம், அதை அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த நேரத்தில் நீ ஆண்டவர்கிட்ட அது குறித்து பேசினது உண்டா? ஆமாம். சில நேரம் அதை எப்படி ஓவர் கம் பண்ண, எப்படி ஆண்டவர் உதவி செஞ்சார்? அவரே கற்றுக் கொடுக்குறார். சில இன்சிடென்ட்ஸ் மூலமாக சில மண்டையில் ஒரு அடியை போட்டு அவர் விடமாட்டார். அவரோட பிள்ளையாயிட்டோம்ல, அவர் எப்படி நம்மை அதுக்குள்ளே போய் அதை நம்மை மேற்கொள்ள விடுவார். அந்த நேரத்துலையும் அவர் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து நம்ம காலில் முட்டி போட வச்சு அழுது, ஏன் இப்படி பண்ணிட்டேனே சுவாமி அப்படின்னு அதை தெளிவாக நமக்கு பரிசுத்தாவியான மூலமாக வெளிப்படுத்துகிறார். இது பண்ணிட்டியே நீ, நம்ம மனசில் உறுத்துவார். பரிசுத்தாவியான அதுதான் செய்கிறார். ஹீ கன்விக்ஸ் அஸ் ஆஃப் தி கில்ட். ஸோ அதான் இந்த வசனம் சொல்லுது, நம்மை மறிக்க வைக்கிறார். அந்த பெருமைக்கு மறிக்க வைக்கிறார். அவர் உயிரோடு எழும்பினபடினால் அவர் தன்னையே தாழ்த்தி, அவர் கடவுளாக இருந்தார், ஆனால் தன்னை தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையில் நமக்காக மரித்தார். அதனால் நாமும் பெருமைப்பட்டு அந்த பெருமையினால் பிசாசை நம்ம வாழ்க்கைக்குள் கொண்டு வந்து நாம் அழிந்து போகாதபடிக்கு அவர் அந்த மரணத்தின் வழியாக, பெருமையை அழிக்கும் மரணத்தின் வழியாக கடந்து சென்று உயிரோடு எழும்பினார். இன்னைக்கு அதனால் நம்மையும் பெருமையிலிருந்து அவர் விடுவிக்கிறார். பெருமைப்பட்டால் தரையில் விழுவோம். ப்ரைட் கோஸ் பிஃபோர் அ ஃபால் என்று சொல்கிறார்கள். அதனால் அவர் உயிரோடு எழும்பி இருக்கிறார், அந்த பெருமையின் மரணத்தை அழிச்சிட்டு. அதனால் நமக்கு உதவி செய்கிறார். இயேசு சுவாமியே அதை மேற்கொள்ளும்படி காட்டினார். அவர் தவறே பண்ணலை, தப்பே பண்ணலை. ஆனாலும் அக்யூஸ் பண்ணும்பொழுது அவர் அந்த ப்ரைடை ஸ்வாலோ பண்ணி அவர் நம்ம மேல் வைத்த அன்பை அவர் நினைவு கூர்ந்து, சரி இவங்களுக்காக நான் அதை செய்ய போகிறேன்னு அவர் பெருமை விழுங்கி அவர் தாழ்மையாக இருந்தார். சிலுவையில் நமக்கு மறிக்க போகிறதுக்கு முன்னாடியும் அவ்வளோ அவர் உடல்லாம் நொறுக்கப்பட போகுதுன்னு அவருக்கு அந்த காட்சி தெரியுது, என்ன ஆக போகுதுன்னு தெரியுது. ஆனாலும் முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட, பிதாவே நான் ஒப்பு கொடுக்குறேன், எனக்கு பெருமையே வேண்டாம், ஐ வில் கோ த்ரூ திஸ் அப்படின்னு. பெருமை வந்தால் கோபம், எரிச்சல், இழப்பு, வேதனை, சஞ்சலம், பிரிவு எல்லாம் வருது. ஆனால் அந்த பெருமையை தான் இயேசுசாமி அழிக்கும்படி
அடிமையின் ரூபம் எடுத்தார். ரூபம் எடுத்து அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கும் இந்த பெருமை பிசாசை கர்த்தர் துரத்தும்படியாக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். குடும்பமாக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். சாம், அதுக்காக ஜெபம் பண்ணுறியா? எத்தனையோ பேர் அதில் பாடுபட்டு இருக்கிறாங்க. குடும்பங்கள் அழிஞ்சிட்ருக்கு, வேலை போயிடுது நிறைய பேருக்கு, இன்னும் சஞ்சலத்தில் வாழ்கிறார்கள். நோய் வந்துடுது, அதனால் பிசாசு உள்ள வந்துடுறான். இப்போ அதெல்லாம் ஆண்டவர் துரத்த போகிறார். சாம், ஜெபம் பண்ணு. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்திலும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் சுவாமி. எங்கள் இருதயத்தை திறந்து உம்மிடம் கொடுக்கிறோம் சுவாமி. நீர் வந்து உட்கார்ந்து கொள்ளும் சுவாமி. எங்கள் குணத்தை நீர் மாற்றும், எங்கள் குணத்தை நீர் மாற்றும். உம்மால் தான் எங்கள் இருதயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் சுவாமி. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படலாம், எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கள் இருதயத்தை குணத்தை நாங்கள் மாற்ற முயற்சி செய்யலாம் சுவாமி. ஆனால் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஒரே நிமிடத்தில் இதை செய்கிறீர், ஒரே செகண்டில் இதை செய்கிறீர் சுவாமி. அதனால் நீர் இப்பொழுது உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பும் சுவாமி, நிரப்பும். தேவனே, உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றும் சுவாமி. கேட்கும் ஒவ்வொருவரும் இப்பொழுது பெற்றுக்கொள்வாராக. இப்பொழுது அந்த பெருமையின் ஆவியை அவர்களை விட்டு துரத்தி போடும் சுவாமி, துரத்தி போடும் ராஜா. அந்த தாழ்மையின் ஆண்டவரே ஆவியை நீர் அவர்களுக்குள் வையும் சுவாமி. எப்பொழுதும் உமக்கு நன்றி செலுத்தி உமக்கு எல்லா துதியும் செலுத்தும்படி, உமையே உயர்த்தும்படி, அவர்கள் குறைந்து நீர் பெருக அவர்களுக்குள் அந்த அனுபவத்தை தாரும் சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே, அவர்கள் இருதயத்தில் இப்பொழுது கிரியை செய்யும், கிரியை செய்யும். பெருமைக்குரிய ஒவ்வொரு காரியத்தையும் நீர் ஒன்றன் பின் ஒன்றாக அவர்களுக்கு காட்டி ஆண்டவரே அவர்களுக்கு உள்ளத்திலே நீர் குத்தி நீர் காண்பியும் சுவாமி. ஐயோ, இப்படி தவறு செய்துட்டேனே அப்படின்னு அவர்கள் அழும்பொழுது இந்த நேரத்தில் ராஜா நீர் உடைய இரத்தத்தினால் அவர்களை கழுவும் சுவாமி, கழுவும் ராஜா. அவர்களை நீர் புது சிருஷ்டியாக மாற்றி இந்த நேரம் முதல் ஒரு புது ஆவி, தெய்வீக ஆவி அவர்களுக்குள் கிரியை செய்யும்படி நீர் கிருபை செய்யும் சுவாமி. உடைய தாழ்மையின் ஆவியை ஆண்டவரே அவர்களுக்குள் நீர் வையும். இன்று முதல் அப்படி அவர்கள் ஒரு புது சிருஷ்டியாக நடக்க நீர் கிருபை செய்யும் சுவாமி. அதற்கு உம்முடைய உதவி தேவை சுவாமி. அதை நாடிதான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் கிறிஸ்து இயேசுவினால் வரும் கிருபை வரமோ நித்திய ஜீவன், நித்திய ஜீவன். அந்த பாவத்திலிருந்து விடுபெற இப்பொழுது இயேசு உங்களுக்கு உதவி செய்கிறார். இயேசுவினிடம் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். தாழ்மையாய் அவருடைய பிள்ளையாக மாறுங்கள். அப்பொழுது நித்திய ஜீவன் உங்களுக்குள் இறங்கும். உயிர்த்தெழுதலின் ஆவி இறங்கும். உங்கள் வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படும். சரி, ஸ்வீட்டியை கேட்போம். ஸ்வீட்டி, ஓ அனுபவம் என்ன? நான் சின்ன பிள்ளையில் இருக்கும் போதே சாம் ஷாரன் கூட பாடும்போது, அப்படியே ஸ்டேஜில் பாடும்போது அப்படியே நான் பழகி பாடி வசனம்னு சொல்லி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்திருக்கு. ஸோ அதனால எனக்கு திடீர்னு எறும்பு கடிச்சிடும், உனக்கு எலி கடிச்சிடும், எலியா?